தாய்மார்களே, தங்களெல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொடி வரும் திணையத்துறை சேர்ந்த திருக்கணபதி ஒளிபரிக்கு உரிமையாளர் மதியழகன் அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண நாடகத்தை மத்தியில் ஆரம்பிக்கின்ற அனைவருத்தரெல்லாம் வந்து எங்கள் நாடகத்தினை கண்டுகளித்து அந்த கற்பனசாமியின் அருள்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை ஆதரவு தருகை நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ஹலோ 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 இன்னர் இன்னர் ஹலோ மானின் மானின் மட்டும் எத்தனை ஹலோ 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 ரெடியா? கோமரி வந்துட்டேன், குத்தாட வந்துட்டேன். கோமாளி 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 நீ ஒரு ஏமாளி 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 திணையத்துடன் ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி. அம்மா மாதிரி அத்த மாதிரி வாருங்க, அன்புடைய நாடகத்தை பாருங்க, நாடகத்தை பாருங்க, தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி வாருங்க, தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி வாருங்க, ஐயோட நாடகத்தை பாருங்க பாருங்க, அம்மா மாதிரி அத்த மாதிரி வாருங்க, அன்புடைய நாடகத்தை பாருங்க. பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே ரவ குஸ்கா. அருமையான சாப்பாடு ஏற்பாடு, ரொம்ப சிறப்பான ரசிகர்கள், என் இளைஞர்கள் தான் எங்கள் ரசிகர்கள், என் தாய்மார்கள், என் அன்பு தங்கைகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்து
நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகக்கரை மக்களை, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாபுரி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, நிறைய கம்பெனி இருக்கு. அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை தோண்டலாம்னு மற்றும் காத்துவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணே ஏத்துக்கண்ணே சுத்தமாக குறைஞ்சிருச்சுண்ணே, மானிட்டு எதுவுமே இல்லை. எப்படி வாசிக்கிறது? பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. போன வருஷம் நொக்கால ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, 12 மணி அப்ப ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எறியுவேன், எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. சில பேர் அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கும். சில ஆளுக்கு பொண்டாட்டி இமுச்சை தாங்க முடியாம வந்திருக்கும். சில பேர் வீட்டுல இருந்தா பருப்பு வாங்கிட்டு வா, உளுந்து வாங்கிட்டு வா, கொலையா கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சில ஆள் வந்திருப்பாங்க. சில ஆளு எதுக்கு வந்தோம்னே தெரியாம வந்திருப்பேன். சில ஆளு ரூட்டு தெரியாம இங்கிட்டு வண்டியை விட்டுருப்பேன். சில ஆளு வந்து எதுக்கு வந்து மயிரை புடுங்க வந்திருப்பேன். சில ஆளு அள்ளி கொண்டு கொட்ட வந்திருப்பேன். சில ஆள் நெருப்பு வைக்க வந்திருப்பேன். இங்க வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு நம்மளெல்லாம் காக்கின்ற அந்த கர்ப்பண சுவாமியை வணங்கி இந்த முள்ளிமுனைகளை விட்டு இருந்து இந்த காவல் தெய்வமாய் நம்ம எல்லாம் கடலுக்கு செல்லும் பொழுது நம்மளுக்கு காவல் தெய்வம் நமக்கு துணையாக இருந்து அந்த காவல் செய்கின்ற அந்த கருப்பண சுவாமியை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே சிறப்பான ரசிகர்கள் என் தாய் குலங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்படி சந்தோஷமாக இருந்தாத்தான் அந்த விழா வாழ்க்கையில் நல்லா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா ஏன் சந்தோஷமா இருக்காங்க? எல்லாம் நம்ம ஆளுகெல்லாம் காலையிலே எழுந்திரிச்சு கடலுக்கு சென்று போய் மீன் பிடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு வராங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்காங்க. அதனால தான் தாய்மார்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. உண்மையிலே வாழ்க்கையில புருஷன் எவ்வளவு துன்பப்பட்டாலும், துயரப்பட்டாலும், வெக்கப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும் அதெல்லாம் தாங்கி ஓட்டுறவங்க தான் அந்த தாய்மார்கள். அந்த தாய்மார்கள்லாம் எல்லாரும் வெளியில வர இருந்து நாடகத்தை ரசிகனை போய் தெரிவித்துக் கொண்டு அதெல்லாம் யாருமே போக மாட்டாங்க. எல்லாம் வெளியிற வர நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய நம்ம தாய் குலங்கள். அதனால நம்ம இந்த கர்ப்பண சுவாமியை வணங்கி கலைப்பணியை தூங்குவோம். அண்ணே குடும்பத்தோட முள்ளிமனைக்கு வருவோம் இந்த குறைகள் எல்லாம் கற்பனிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் கற்பனிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா கற்பனையே நினைப்போம். கவலை வந்தா கற்பனையே நினைப்போம். குடும்பத்தோடு கோயிலுக்கு போவோம், நம் குருகில் எல்லாம் கருப்பங்கிட்ட சொல்லுவோம். நாங்க குடும்பத்தோட முள்ளிமலைக்கு வருவோம். குறைகள் எல்லாம் கற்பனைட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். அவளை வந்தா கற்பனையே நினைப்போம். கோயிலுக்கு போவோம், குறைகள் எல்லாம் கருப்பனுக்கிட்ட சொல்லுவோம். பிள்ளை வர வேண்டி நாம சுற்றி கட்டுவோம். பிள்ளை
சுத்தமா இருப்பதெல்லாம் கற்பம் கையில். இப்பத்தான கோயிலுக்கு போவோம், நாம போவோம். குறைகளெல்லாம் சாமி கிட்ட சொல்லுவோம். குறைகள் எல்லாம் கற்பனைட்டே சொல்வோம். கருப்பசாமிதான் கருப்பசாமிதான் வெற்றி வைப்பதுமே கருப்பசாமிதான். போடியா கருப்பசாமிதான் வெற்றி வைப்பதுமே கருப்பசாமி. கருப்பசாமிதான் ஆதரிக்கும் தெய்வமே கருப்பசாமி. போவோம் கருப்பட்டு சொல்வோம், கருப்பட்டு சொல்வோம். நன்றி. அன்றைக்கு இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் கைதட்டி அத்தனை அத்தனை அன்பு. ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பார்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரமரன்னு சுத்தமா குறையுதானே. காத்து இல்லை, சுத்தமா குறைஞ்சிருச்சு. காத்து ஒண்ணு அப்படி ஒண்ணு அடிக்கல தம்பி. ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பார்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கணும். இந்த கையை அப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கு. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு. தம்பி எவ்வளவு? 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு. பின்னால நிலை 2 கயறு 2 குண்டு ஆர்ச்சு எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி புருஷன் புள்ள அம்புட்டு வேலைக்கு வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து கடலுக்கு போயிட்டு வந்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கும். 32 ஓட்டையா தம்பி? அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 50,000 ஓட்டை தானே. 32 ஓட்டை இருக்கும். பெண்கள்லாம் அதே மாதிரி குறுப்பு சேலை கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்க அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டி அது கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அப்படிதான் அப்படியா தாவரத பாருங்க பாருங்க. ஒன்று சேர்ந்து இந்த கும்மி கொட்ட சந்தோஷமே வேற. ஒரு 2 ரவுண்டு வந்துடுவாங்க. அது நம்மளால ஆம்பளையால் இடையே நுழைஞ்சு அவங்க ஓட்டை கட்டிக்கு கண்ணன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், அது யாருன்னே தெரியாது. சரி, அது பக்கத்துல நின்றுக்கிறேன். அத்தாச்சி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன். அப்படிதான் கொக்கரே அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார், ஏன்டா முளைப்பாரி ஓட்டம். அப்புறம் நம்ம அளவுல அம்பட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக என்பதை தெரிவித்து கொண்டு நம்ம நாடகத்தை ரொம்ப சிறப்பாக அவங்க எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க. நம்ம தான் சத்தம் போட்டுக்கிருக்கோம் அந்த இருந்து நாடகம் நடிச்சிருக்காங்க. மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய இந்த முள்ளிமலையில் வீட்டிற்கு இந்த கருப்பண சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சீர்திருப்பாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தால் சரி, தெரியாதவளாக இருந்தால் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழே முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு குட்டி வரும் அன்பு அண்ணன் சிவகங்கையை சேர்ந்து
எஸ் சிங்கராஜா அவர்கள் வெறுங்கமடையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடித்து காத்து கொண்டிருக்கிறார். உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சோரி புதுகையைச் சேர்ந்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வெறுங்கமடையிலே வள்ளியாக நடித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்ந்தான என்று வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த DR மகாலிங்கம் அவர்கள் இவரங்கமடையிலே நாரதராக நடித்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஊர்லையும் வள்ளி திரும்ப நாடகம் தான் நடக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திரும்ப நாடகம் இல்லை. வேற என்ன தம்பி? திடீர்னு வில்லி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைகள் அம்புட்டு தலையில முளைச்சது. ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும். நீனா நானான்னு தலையில முளைச்சதுன்னா அவளுக்கு படிச்சவங்க, நல்லா பேசக்கூடியவங்க, கொம்பு நல்லா பாடக்கூடியவங்க. ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் சண்டை நீனா நானான்னு. அதனால விடிய வரை இருந்து நாடகத்தை ரசிக என்பதை தவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் இவரங்க மடையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். எனக்கும் இடம் உண்டு, எனக்கு இடம் உண்டு, அருள்மனுக்கும் முருகன் நிலநடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு, அருள்மனுக்கும் முருகன் நிழலடி நிழலில் எனக்கு இடம் உண்டு. கார்த்திகை விளக்கும் பெண்களுடன் ஒரு காவடி சுமக்கும் தொண்டருடன், கார்த்திகை விளக்கும் பெண்களுடன் ஒரு காவடி சுமக்கும் தொண்டருடன் ஒரு கூட்டிடும் ஞான மலர்களுடன் புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கு இடம் உண்டு, எனக்கு இடம் உண்டு, அருள்மனுக்கு முருகன் நிழலடி நிழலில் எனக்கு இடம் உண்டு. பலே 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 ரொம்ப சிறப்பாக பாடிய எனக்கும் இடம் உண்டு ரொம்ப சிறப்பான பாடல். இதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு ஊரில் மைச்சேட்டுக்காரர் பேரை சொன்னேன். மைச்சேட்டு பாட்டு போட்டார், எனக்கும் இடம் உண்டு. அங்கே ஊரில் ஏதோ அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனையா? ஐயா ஏன்டா நாங்களே இட பிரச்சனையில் இருக்க, நீ என்னடா இட பிரச்சனை பாட்டு போடுறேன். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்ச ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை அவரையாறுகளை சேர்ந்து KK முத்துராஜ் அவர்கள் விரைகமடையிலே மிருதங்கம் தவேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிளை நெஞ்சார்ந்த நன்றியை நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த கண்ணன் அவர்கள் விரைகமடையிலே ஆல்ரவுண்ட் முகசிங்கி செய்ப்பார்கள். ஐயப்பா இந்த வார ஐயப்பா ஐயப்பா
அண்ணே அண்ணே இதில் சார் போயின்னு பேச குறைச்சிட்டு பேச ஒரு சார் போய் இறாந்து பேச குறை இல்லைன்னா பேச்ச குறை. வேற வாங்க முடியாது உங்களுக்கு மாறி வைங்க. அப்படி இருக்கும். பல பல ஜோர் அவர் கைத்தறி ரொம்ப சிரமப்பட்டு நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பான ஏன்னா முகர்சிக்கு வாசிக்கலாம் ரொம்ப சிரமம். லேசாக மிஸ் ஆச்சுன்னா நாக்கு வெட்டி போகிறோம். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையை சேர்ந்த சண்முக அவர்கள் விரகமலையிலே தாளம் இசைப்பார்கள். பல ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சகோதரன் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கமத்திற்கு ஒளிவலி அமைப்பு எங்கள் ஊரை திரையத்துறை சேர்ந்த திருக்கணபதி ஒளிபரிக்கு ஏன்னா நல்ல ஊர்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்கமத்திற்கு ஒளிவலி அமைப்பு திருக்கணபதி ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு செய்வோம் அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த ஹோட்டலுக்கு நாங்கள் பட்ட வாடு கையாட்டில் 2 ஹோட்டலில் பூட்டி விட்டாங்களா ரொம்ப எங்களுக்கு சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குடிவிலருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த கடற்கரை ஏரியா ஒரு மீன் நண்டு இறால் போட்டு சாப்பாடு கொடுத்துருக்கலாம். நம்ம ஊருக்கு வந்து இப்படி பண்ணிவிட்டீங்களா? ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்யும் விழா குடிவிலருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கிட நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு வைத்தனர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ்
இன்ஸ்டா புகழ் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வருகமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், அன்பு சோரி, சென்றடமெல்லாம் வெற்றி முரசு வரும் திருச்சி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் இவருங்க மலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள, கண்ணகுழி விழுந்த செல்லம்மா காரியமா இங்கு பதில் இல்லம்மா, காரியமா இங்கு பதில் இல்லம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள, பழைய பாட்டு. ஆமா ஆமா. இப்போ தான் பாட்டு போடுறேன். ஆங்குற ஊங்குற புது பாட்டு இன்னொன்று இருக்கு. டங்கா மாதிரி உங்கா மாதிரி புளித்துக்கிட்டு நீனாரு. புது பாட்டியா? இப்போ உள்ள பாட்டியா? ரொம்ப சிறப்பான பாடல் இசைத்து அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பை மாதவரை காத்துக் கொண்டு இருக்கும் திணையத்துறை சேர்ந்த கார்த்திகராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கலன் அன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். லேடிஸ் வந்தாத்தே கலன்னு இருக்கு. ஆமாம், லேடிஸும் மருதமணி வந்தாத்தான் கட்டி பிடிக்கிற சீன்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் நம்மளை பார்க்கல உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். அதனால் உள்ளே போயிட்டு லேடிஸை வர சொல்லுவோம். வளர்த்த ஆத்தாக்க தாய்மார்கள்லாம் விடிகிற வரை இருந்து நாடகம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆண் வர்க்கமான ஒரு ஆளாக எந்திரிச்சு போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அப்படி எதுவும் 2 பேரும் எந்திரிச்சா எதுவும் கட்டிக்கிட்டு இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ முடியாது. காலை ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான், குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். காலை பைப்பில் தண்ணி குடிக்கல லேசாக குடம் மட்டும் லேசாக இடிச்சுட்டு உன்னை பற்றி தெரியாடி ஊர் பிரசிடண்ட்டை நீ தான் வச்சுருந்த கிளர் கூட பைக்கில் திடுத்துன்னு ஏறி போனிய அந்த கப்பலை ஓட்ட இவனோட புகழ் பயிரோட பைக்கில் ஏறி காரைக்குடி டவுனில் தெரிஞ்ச திடுன்னு அதறியாடி அப்படின்னு பேச ஆரம்பிங்க. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சாங்களோ லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. ஆமாண்ணே, போன வாரம் எங்கள் ஊரில் ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு ஒருத்தன் பேக் போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பிள்ளை ரீடிங் எடுக்க வந்தேன். அவனை போட விட மாட்டேங்குது. ஆமாண்ணே, லோன் வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம பாரு பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரையன்ட்டு நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. ஆள் நீ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கடின்னு சொல்லுவேன். இந்த பணம் வாங்குறனால எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை பாய்ப்பட தலையில வைடி பரட்ட மாதிரியே 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். தேங்காய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ, சேலை, ஜாக்கெட்டு, வேட்டி, சட்டை, அல்வா, பூவு அப்படியே ஆத்தி. அதுவும் இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா, அப்புறம் மயிரை புடுங்குறா. பணம் கட்டலாம் மயிரை பிடிக்கிடுவாங்க. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் வாரு. ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம்னா பணம் வாங்குற வர இந்த புருஷன் முண்டாட்டி இந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பி தான் இருக்கு, மச்சனை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வர சரி பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிக்கோ கும்பிடுறக்கா. அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க வேலையை விட்டு நிற்கிறாங்க அக்கா. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு லோன் இருக்கு. அது விடியுமோ விடியாதோ? 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். புரிஞ்ச நாளில் லோனுக்காரனான்னு தெரியல. வந்து வீட்டு வாசல் வந்து பாய விரிச்சினேன். பாய விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அந்த பணம் வசூல் பண்ணுற வர அந்த விளக்கு எரி வசூல் பண்ணி முடிச்சுன்னா விளக்கு அமைச்சிடுவேன். இதோடு நம்ம வீட்டில் 2 குட்டியாச்சிரா போயிடுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அதான் அந்த நாட்டே அலப்போற மந்திரி மாதிரி. கலவு 200 ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி போட்டுக்கிறது. ஹீல்ஸ் வச்ச செருப்பு நான் தான் குழுத்தலைவி தலைவின்னு
5ஆம் தேதி ஆச்சுனா தான் இருக்கு. அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவலுங்க வந்துட்டாங்கிறது. ஆளு சிரிக்கிற பார்த்தா இங்கே தான் மெயினாக இருக்குமில்ல. அடியே ஆத்தி தாய் குளங்கள் தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த அண்ணே உண்மையிலே நம்ம தாய் குளங்கள்லாம் நம்ம இந்த கடற்கரையில் ஏரியா உள்ளவங்களாம் தெய்வ பக்தி இந்த நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடியவங்க. அதுவும் தான் நம்ம ஆண் வர்க்கம்லாம் பாருங்க திடீர்னு இப்போ நல்லா இருப்பாங்க. கார்த்திகை மாதம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் 48 நாள் விரதம் ஐயப்பன் கோயிலுக்கு கால மாலை ஓட்டு அடியே ஆத்தி கார்த்திகை 1ஆம் தேதிக்கு முதல் நாள் நிற போதையில் இருப்பேன். கண்ணன்னு நாளை காலையிலே கார்த்திகை 1ஆம் தேதினா 5 மணி வரையெல்லாம் போதே அங்கே கோயிலில் போய் மாலை ஓட்டு சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவேன். புறாந்தி வாடை அடிச்சு குருசாமி மண்டே போட்டுருவேன். அந்த 48 நாளைக்கு பொண்டாட்டியெல்லாம் கேட்க சாமி உங்களுக்கு இட்லி அவிக்கவா பொங்க வைக்கவா சாப்பாடு சமைக்கவா அப்படின்னு 49 நம்மளால கேட்பேன். தண்ணியை போட்டு நோத்தா என்னடி குழம்பு வச்ச குழம்பு வைக்கிற குழம்பு அப்படின்னு. அதே மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்னு ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்டுங்க. அந்த 8 நாளைக்கும் பார்த்தா தெய்வ பக்தியோட அடே ஆத்தி சக்தி சாப்பிட்டீங்களா சக்தி அந்த 8 நாளைக்கு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அந்த 8 நாளைக்கு என் தெய்வ பக்தியோடு இருப்பாங்க. 8 நாள் முடிஞ்சு 9ஆம் நாள் கோயிலுக்கு கிளம்புவாங்க. கோயிலுக்கு கிளம்பையில் பாரு ஒரு 5-10 கிலோமீட்டர் வரை பாட்டு போடுவாங்க. மகமாயி சமய ஊரத்தாயே மனம் இறங்கி வந்தாயே நீயே ஒரு 10 கிலோமீட்டர். அதுக்கடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் பாடினோட போடுவாங்க. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி. அப்புறம் 25 கிலோமீட்டர் போனோன்னா பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ராத்திரி நேரத்து பூஜை அப்புறம் போய் நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி சாப்பிட இறங்குவாங்க. சாப்பிட இறங்கல பாட்டு போடுவாங்க பாரு. அப்படி டைவரமா டைவரே ஓம் சக்தி டைவரே ஓம் சக்தி டைவரமா டைவரே இப்படித்தான் பாட்டு பாடிட்டு மறுபடியும் வேன் ஏறி பாட்டு பாடிக்கிட்டுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் வேன் போய் கம்மாக்கில் இடக்கு. சாமி கும்பிட போனோம்னா சாமியை கும்பிட்டு பத்திரமா வரணும் வளர்த்த ஆத்தாக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இணையத்துக்குள்ள பக்த கோடி பொதுமக்கள் அனைவரையும் திரளாக வருகை வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையத்தோடு இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளருமாகி அன்புடன் திருக்கணபதி ஒளிபரிக்கு உரிமையாளர் அன்புடன் மதியாளன் அவர்களுக்கு இந்த ஆர்ந்த நன்றி. இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைகளை கொண்டு சிறுநிற்பாக அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமல்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்புடன் கொடுக்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோழ நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா பாரே உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்றா சேருது ஓடியா உனக்கான உரத்தில உனக்காக உன்னோடு நான் ஒன்றா முன்னே வந்து நிற்க வேணும். தரலா 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 ஓரே ராப்பகல தூக்கம் இல்ல அசாத்தி உணரம் ஓட்டி பாடுத்தால் போகவில்லை ஓஞ்சி விரும்பு போடுறா ஓரே ராப்பகல தூக்கம் இல்ல அசாத்தி உணரம் ஓட்டி பாடுத்தால் போகவில்லை ஓஞ்சி விரும்பு. நீ இருந்தா போதுமடி நீ இருந்தா போதுமடி நான் எத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைய கண்ணால் கண்டா பின்னால் மறைய ஏனோ பார்க்கிறேன் உனக்காக காத்து இருக்கு உன்னோட
வந்திருக்க வேணும். ஓடியா, கவுரகு நேரமெல்லாம் கண்மணியோ கனவு. கட்டி அணைக்கிற நீ தலையறைய ஓடு நைவா. கவுரகு நேரமெல்லாம் கண்மணியோ கனவு. கட்டி அணைக்கிற நீ தலையறைய ஓடு நைவா. தாய்மடியை தேடுகின்ற தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறேன். நீ வருவேணும் சந்தோஷமா எழுதி பாடுறேன். கூட்டம் என்னப்பா மக்கள் அலைக்கடலா திரண்டு இருக்காங்களே. எப்பா இந்த கூட்டத்தை பார்க்க எனக்கு பயப்படுது. எனக்கு பயப்படுது. பயம் பிடிக்குதா? இல்லைங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா நாங்களாம் இருக்குமா இல்லையா? நீங்களாம் இருக்கதான் எனக்கு பயமே. ஆமா, அவங்கள கூட நம்பிடலாம், உங்களை தான் நம்பவே முடியாது. பக்கமேல அனைவரையும் உளுந்துக்கிட்டு நக்கும். மைக் செட்டுக்காரை நக்கும். ஊருக்காரங்களை நல்லா நான் நக்கும். ஓ, வணக்கம் சொல்லுதோ. எனக்கு தமிழ் குஞ்சு குஞ்சு குஞ்சு. எனக்கு தமிழ் குஞ்சு குஞ்சு தான் மாலும். ஹிந்தி நிறைய மாலும். வணக்கம் சொல்லுதோ. தாய்மார்களுக்கு வணக்கம் சொல்லுதோ. எதுக்கு எல்லாம் வாயில துணியை வச்சுட்டு உட்காந்துருக்குதோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் 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 செக்ஸா? ஹலோ ஹலோ ஏத்துங்க. ஷார்ப்பா வைங்க. இன்னர் வைங்க. அவுட்ரு போகாம. அப்படி பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. விசிலிங் வராம. ஹலோ ஹலோ. என்னங்க வீட்டுக்கு போவீங்களா எல்லாம்? அதுக்கு தான் இப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணி. அப்புறம் பொம்பளை பிள்ளை வந்தோடனே கை தட்டணும், கண்ணடிக்கணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ரேப் பண்ணணும். பண்ணிடுவோம். இதெல்லாம் பண்ணினாதான் எனக்கு தொழில் செய்யற மூடு வரும். எப்ப தொப்பி போட்ட பாப்பா, ஏய் சொன்ன உடனே நீ புளு புளுன்னு கை தட்டிய ஒரு மூடோட தான் வந்திருக்க. ஹாய் யூடியூப் சேனல் கனி. இனிமே நான் வரையில நீ நிமிந்து உட்காரணும். குனிஞ்சேன்னு வச்சுக்கா. பட் கேட்டு பரிகனை பத்தி சொல்லுமா. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஐயா அதுவும் சோறு திக்கிற வாயில போய். ஐயா என்னங்க என்ன செய்யாத மாதிரி சொல்றீங்க? ஐயோ நான் அப்படி பாடலைங்க. ஏய் மைக் செட்டுப்பா தினேத்துரா. இந்த கார்த்திக் ராஜா மாதிரியே அகராதியா இருக்கீங்க பத்தியா? மைக் அசிங்கம் பேசுது, தொலைச்சு விடுவேன். தொலைச்சி நான் வைக்கிறேன்னு பாடுறேன், அது நக்கிறேன்னு அந்த மைக்கில் பாரு. ஹலோ ஹலோ. இந்த மைக்கு பாப்போம். வைக்கிறேன்னு சொன்னீங்களே வைக்காமலே. ஏய் நக்கற 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 நக்கற. என்ன அதுவும் நக்கறது? உங்க மைக்கில பாடுங்க. நீங்க வைக்கிற பாரு, நக்கற பாருங்க பாடுங்க. நக்கற
எல்லா மைக்குமே அதேதான்யா. ஐயோ மைக்கு மூடு வந்துருச்சு. நீ பாடு பாடு வைக்கல வைக்க. என்னடா நீ நக்கற? காலையில புறா காலை நிப்படாதான் நான் சொல்லிட்டேன். கருப்பு எங்க இருக்கு கருப்பு? கருப்பு பறி போயிருச்சா? அட ஏய் நாடக அமைப்பாளர் யாருப்பா? ஏய் கார்த்திக் ராஜா, ஏய் திரேதுரா, ஏய் மானகண்ட பயல. ஏடா உன் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு நாடத்து வந்து ஏன் கருப்பு போடுவாடா? ஐயா என் கருப்பு எங்க வச்சிருக்க? ஐயோ ஒரு பையன் இங்க கெடுத்துட்டான். அடே காமிச்சு கொடுக்கவா? அவன் மாலை போட்டிருக்கான். மாலை போட்டிருக்கான், அதனால சாமி கண்ணை குத்துமே. என்ன சாமி? என்ன சாமிங்க? கருப்பசாமி. ஐயா கருப்பரா? ஐயோ ஐயோ ரொம்ப மோசமான சாமியாச்சே. ஐயோ இந்த பையன் தான். ஏய் நீதான். அடே மாலை போட்டுக்க நீ தானே? கண்ணா என்ன பார்த்தா அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? என்னமா அப்படி கேட்டுட்டான்? ஊருக்காரங்க என்னென்ன வைக்கிறாங்க, இந்த பிள்ளை மேடையில் நிக்குது, நம்ம ஊருக்காரங்க கற்பழிச்சிட்டாங்கன்னு அபாடமா போய் பேசுதுன்னு பெண்கள்லாம் என்னை குறுகுறுன்னு பாக்குறாங்க. 4 செவுத்துக்குள்ள விட்டாதான் கற்பழிக்கிறதா? அவன் பார்வையில என்னை கற்பழிச்சிட்டான். என்னத்தா துணியை வச்சுக்கிட்டு சிரிக்கிற? சரி இப்ப என்ன வேணும் சொல்றப்ப? அதனால காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கு வள்ளிக்கு திருமணமான உடனே என்னைய கெடுத்த பையனுக்கும் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம். அது சரி. அவனதான். அவன் பேர் என்னப்பா? பையன் மோசமான ஆளா? அட ஒருத்த சொல்லுங்கடா எல்லாம் பூளு பூளுன்னுக்கிட்டு. ஏய் 4 பேர் சொல்லுங்க. நான் பாஞ்சாலியா? எவனோ ஒருத்த இப்போதைக்கு அவன் தான். வச்சிக்கப்பா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, அதிகமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஏய் கண்ணா போய் கூட்டி வாயா. விஜயகா முசுக்கு முசுக்குன்னு கோச்சுக்குது. விஜயகா இங்க வா. என்ன ஆயிப்புன்னு ஓடி போற? என்ன பிரச்சனை? என்னத்த யாத்த கூட்டிட்டு போறப்ப? ஏங்க பெரிய பெட்டி தானே? புதுக்கோட்டையில ஒண்ணா நம்பர் பொறுக்கி தானே? பொறுக்கியா? ஐயோ பொறுக்கி எடுத்த சிறந்த பெட்டி. என்ன பாடுறாரு? வாயில ஒரு பீரோ. நீ என்னதான் பாடுற? ரெண்டையும் வைக்கலாம். என்னதான் பாடுற? அது என்ன பாட்டுன்னு கேளுங்க. என்ன பண்ணி என்னமா? மச்சிக்கமா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு பண்ண. நான் சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இல்லன்னு பாடு. ஊர்காரங்களை கூப்பிட்டுக்கல. எப்ப அந்த குரூப்? டேய் அடே டேய் அந்த அவனை கூப்பிடு. டேய் டேய் அட எந்திரிக்கிறவனே. அடே உட்காந்துக்கிட்டு அங்க என்னன்னா குசு குசு நீங்க மெனக்கட்ட ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். அங்க குண்டியை காமிச்சிட்டு உட்காந்துருக்க. அந்த என்ன பெட்டிக்கார என்ன பாடுறாரு பாரு. உனக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? அது உண்மைதான். தவறுதான். இங்க ஊருக்காரங்க அத்தனை பேரை மேடைக்கு வர சொல்லு. சந்தேகத்தை தீர்ப்போம். ஆத்தாடியோ. பெண்கள் வேண்டாம். வரும்போது எல்லாம் டேப் எடுத்துட்டு வந்திருக்க. பெண்கள் கூட்டம்லாம் உட்காருங்க. ஆண்கள் கூட்டம் மட்டும் வரிசையா வா. கியூ வா. நீ எதுக்குடா வர? ஏய் முதல்ல நான் தான். ஏய் நாங்க அளவு எடுத்து நீங்க தான் அளவு சரியில்லைன்ட்டீங்களே. இப்ப நான் சொல்ற ஆளு மட்டும் உண்மைன்னா கைத்தட்டு, இல்லைன்னா அமைதியா உட்காரு. நல்லா பெண்கள் வேண்டாம், ஆண்கள் மட்டும். இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? கைதட்டு. பெட்டிக்கார முகரைய பார்த்து சொல்லுங்க. ஒரிஜினலா டூப்ளிகேட்டாப்பா? பெட்டிக்கார்ட்ட சொல்லுங்க, சத்தமா சொல்லு. இப்ப பாருங்க. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஏய் உன் மனசுல எதுவும் இல்லைன்னு சொல்லுதா? அப்படி பாருங்க. அதான் அவர் என்ன பண்றாரு நீ என்ன நினைச்சிட்டு? அப்படியா? சரி இப்ப பெண்கள்கிட்ட நியாயத்தை கேட்போம். கூட்டம் பூரா எந்திரிச்சு போயிருமோ? சரி வேண்டாம். வச்சிக்கப்பா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள. அடே ஐயோ இவன் தானே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல,
இந்த பையனை பெற்ற அம்மா அப்பா கூட்டத்தில் இருக்கீங்களா? இந்த பக்கம் இருக்காங்களாப்பா அவங்க அம்மா அப்பா? இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு மாலை போட்டு ஒரு பையன் உட்காந்துருக்கான். இந்த பையனோட அம்மா அப்பா கூட்டத்தில் இருக்கீங்களா? இல்லை இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க, வருங்கால மாமனார் மாமியாருக்கு மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். ஏய் ஆத்தா ஆத்தாரம்மா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா, அக்கம் பக்கம் யாருமில்லை, அன்னிக்கெல்லாம் பாப்புல்லை. ஏய் ஆத்தா ஆதாரமா வாரியா. அவர பூவாக அல்லாம இல்லாம அடிக்க துடிச்சிருக்கே, அச்சாரம் போடாம அஞ்சாறு நாளாச்சு அடிக்க துடிச்சிருக்கே, சிரிச்ச சிரிப்புல சில்லறைய நினைக்கிற சகல நினைப்புல என் மனச துடிக்கிற, அவளுக்கு இருக்கிறதாகிற மனச ஆடிக்கிறாடிக்கிறே. ஏய் ஆதாரமா வாரியா. ரசிச்சு வாசிக்கிறானே. என்ன சோப்பு என்னடா போட்டு ஆட்டம் இது? குளிச்சியா குளிக்காத பண்ணி ஏய் என்னை குளிக்கலன்னு மேடையில காமிச்சு அப்புறம் இங்க கொடுக்குறியா? போட்டுக்கிட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி கவலையே பட மாட்டேன், எல்லாத்தையும் அவுத்துட்டு கடல்ல போய் குளிச்சிருவேன், கடல் கண்ணி மாதிரி. இந்த தலையில ஓட்ட எழுத்து இதுக்கெல்லாம் வாசிக்கிறேன் பாருண்ணா. ஐயா நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் கடல்ல குளிப்பேன்னு, கூட்டமே கொந்தளிக்கிறீங்களே ஏன்? கூட்டிட்டு போய் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஏமாந்துருவீங்க. ஆளு பார்க்கத்தான் இப்படி இருக்கேன், நான் சும்மா டம்மி பீஸு. இன்ன வரைக்கும் உள்ள சீக்காளி மாரி உட்காந்துருந்தேன். ஆவார பூவாக அபார பூவாக அல்லாம இல்லாம அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம், இப்போ கொஞ்சம் கிளுகிழுப்பு கொடுப்போம். ஹலோ ஹலோ. இந்த கூட்டம்லாம் பெட்டிக்காரங்களே கூட்டம் நிறையா இருக்கு. இந்த அருமையான கூட்டம் கூட்டம், அருமையான கூட்டம். வேணாம் கூட்டம். ஏமா எதுக்கு சொல்றேன்னா இவங்க விடிய விடிய உட்காந்தாலும் நம்ம விடிய விடிய தொழில் பண்ணணும். எனக்கும் உடம்பு சரியில்லை, கூட்டம் எந்திரிச்சு போனுச்சுன்னு வச்சுக்கோ, நாடக அமைப்பாளர் கூடிய அப்ப கூட்டமேல நாங்க என்ன நாடகம் எடுத்தது, எங்க காசை கொடுங்க நாங்க போறோம்ட்டு நம்மளும் வேணும் ஏறிடலாம். போக மாட்டீங்களா? போக மாட்டீங்களா? போ வைக்கவா? போ வைக்கவா? அப்படியா? இரு, யாரை மருதமணின்னு இப்ப? இந்த மருதமணின்னு சொன்னால் யாருப்பா? ஏய் மருதமணின்னு சொன்னால் யாருப்பா? மருதமணி குருப்பா? மருதமணி பயலுகடாவா? அட வெட்டி புண்ணாக்கு, யாரு? அட புண்ணாக்க தின்னி. மக்களை திட்டலப்பா, மருதமணியை திட்டிட்டு இருக்கேன். இவெல்லாம் ஒரு ஆளு முழுகிரு முழுகிரு. இல்ல இவெல்லாம் ஒரு ஆளு புண்ணாக்குன்னு இவனுக்கெல்லாம் ரசிகரை பாரு. ஐயோ இதெல்லாம் தலையில ஓட்ட முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணி கிழிச்சாப்ல மருதமணி? என்ன யாராச்சும் என்ன வர வைக்க பாப்பமா? யாராது நீ தானா? வந்தா பாவடை தூக்கி போட்டு அமுக்கி போடுவோண்டா. அதுக்குள்ளதா தரு இந்த மருதமணி கார்த்திக் ராஜாக்கு ரசிகர் இருந்தீங்கன்னா ஒழுக்கமா எந்திரிச்சு போயிருங்க. போயிருங்கிற கூட்டம்லாம் போக மாட்டீங்களா? போக மாட்டீங்களா? வரட்டும் வரட்டும்டா. டே ஆட ப்ளூ கலர் டிஷர்ட் வரட்டுடா. இருடா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் வந்தேன்னா. இவெல்லாம் ஒரு ஆளு. நாடக உலக சூப்பர் ஸ்டார் யாரு? அவருக்கு ரசிகர் இருந்தாங்க. அவர் இதிகாசம் பேசினாரு, அவருக்கு ரசிகர் இருந்தாங்க. திரைப்பட உலக சூப்பர் ஸ்டார், அவர் ஸ்டைலுக்கு ரசிகர் இருந்தாங்க. இந்த மருதமணி எதை பார்த்தீங்க? இந்த ஆளுக்கெல்லாம் இவ்வளவு ரசிகர். தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. இந்த கார்த்திக் ராஜா மருதமணி என்ன பெரிய செஞ்சு மற்ற டான்ஸ் கிட்ட வேணா இவங்க பருப்பு வேகம். திருச்சி விஜய்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க உறுப்பை அறுத்து விடுவேன். அறுத்து நல்ல பொறுப்பா பேசுதியா? அப்படி பேசி பழக.
வரட்டும் அந்த 2 பையில வரது. என்னடி செல்லம்? அப்படி சொல்லு, அப்படி சொல்லுடி. மருதமணி ஆளு புண்ணாக்கே கிடையாது. அப்படி சொல்லு. மருதமணிலாம் ஒரு வெங்காயம். கார்த்திக் ராஜா மானங்கட்ட பையன், மல்லாக்கொட்ட பையன், மாமாக்கார பையன். நானே இவங்க கிட்ட அடிக்கடி சொல்றேன், அடே உங்க ஏரியா பக்கம் நாடகத்துல போட்டதுக்கு அவனுக்கு இது வேணும். அதான் சொல்றேன், உன் ஏரியா பக்கம் என்ன டான்ஸ் போடாதடா, உன்னை விட்டுக்கிட்டு கிளிப்பண்டா, உன் மான மரியாதை போகுண்டா. முந்தானத்தை அவங்க அம்மா பொண்டாட்டி எல்லாம் உட்காந்து பாக்குது. உன் ஏரியா பக்கம் என்ன போடாதடா, ஒன்றும் தெரியாத பிள்ளைங்களை டான்ஸுக்கு போடுறா, அதுங்க கோக்கோ கோ கோக்கோன்ட்டு போயிடும், நீங்களும் கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உனக்கு எவ்வளவு அதப்பு இருந்தா, எவ்வளவு கொழுப்பு இருந்தா, உன் ஏரியா பக்கம் என்னைய போட்டு நீ பப்புன்னு வரனா அவ்வளவு பெரிய ஆளா? அப்ப நீ இப்படி சொல்றத பார்த்தா நீ ஓகோ பாட்டு எல்லாம் பாட மாட்டேன். முதல்ல இந்த பாட்டை பாடி கூட்டத்தை விரட்டிட்டு அப்புறம் போடுவோம். ஏ கண்ணா, நீ வாசிக்க வேணாம். எத்தனை பேருக்கு எந்திரிக்குதுன்னு கணக்கெடு. அட மனசியா, வேலைதான் நான் பார்க்காம இருக்கிறேன். சரி இப்ப பாரு, அடுத்து யூடியூப் சேனல் உனக்கும் அதே வேலை தான். அவன் இனிமே விஜயக்கா வந்தா நான் வரலன்றுவான். நிலாக்கா இது, நிலாக்கா இது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமம் இடம்பா, தூக்கம் வல்லமாமா, தாங்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோறு ஆற போடலாமா. நிலாக்கா இது, இதுதான் கிடக்கு. நேரம் நல்ல உடம்பு முடியல 15 நாளா. நெஞ்சில் பாயுது காமன் விடும்பா. ஏ மாலைப்பட்ட சாமி, உனக்கு கிளம்ப கூடாது, உட்காரு. தென்னங்கீத்த பூ காத்தா கண்ணா போல போல தொட்டி பின்னி கொள்ளுது. உன்னை போல பூவை தொட்டி பின்னி கொள்ளுது. பொறுத்துக்கையா, அது விலகி போட்டது எடுத்துக்கையா, கட்டி போட்டது புரிஞ்சுக்கணும், உள்ள பக்கம் ஒதுங்கிட தெரிஞ்சுக்கணும். அம்மாடி, அது துரங்கமடி, நிலாக்கா இது, நேரம் நல்லடே, நெஞ்சில் பாயுது காமன் விடுப்பாள். தண்ணி கேட்கும் கிரேர்களுடைய தாகம் தணிந்தத, தண்ணீர் கேட்கும் நேர்கண்டு தாகம் தணிந்தத, அம்மாடி, அதுக்கெல்லாம் அவசரமோ, நிலாக்கா இது, நேரம் நல்லடே, நெஞ்சில் பாயுது காமன் விடுப்பாள். தூக்கம் வல்ல மாமா, காக்க வைக்கலாமா, கிளம்பிச்சு அக்கி வச்ச சோத்து ஆற போடலாமா. நிலாக்கா இது, எத்தனை நெஞ்சில் பாயுது காமன் விடுப்பாள். நன்றி நன்றி, கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு. ஏப்பா எத்தனை பேருப்பா? ஏ கண்ணா, உனக்கு பயங்கரம்பா. முன்னாடி ஒரு ஆளை உட்காந்து வீரவசனம் பேச்சு, எனக்கு கிளம்பாது கிளம்பாதுன்னு, அதுதான் முதல்ல கிளம்பி போகுது. எந்திரிச்சு போயிட்டாங்க. வரட்டும், ஒரு 5 நிமிஷம் தான் வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்துருவாங்க பாரு. டேய் வாங்கடா, டேய் கார்த்திக் ராஜா மருதமணி வெளியில வாங்கடா. டேய் என்ன இவெல்லாம் ஹாலிவுட்டுக்கு மரியாதை, வாங்கடா, மணியாச்சுடா, பப்புன்னு வர நேரம் வாடா. டேய்
எப்பா ரசிகர் இந்த மருதமணி பயிலகடா சவுண்ட் கொடுங்க மருதமணிக்கு கார்த்திக் ராஜாவுக்கும். ஓகோவா ஏன் ஓகோ பண்ணதான் வருவாங்களா? ஆமா கம்பெனி போயிட்டு இருக்குல்ல. நான் பாட தெரியாத டான்ஸா பாடுறேன். அந்த பாட்டு பாடணும்ல. பாடுறையா சுதி அப்படியா? ஓகோ ஓகோ கார்த்திக் ராஜா மருதமணி மேடையில திருச்சி வீசி போட்டுட்டு ஓகோ. என்ன பாரு இப்படியா பாடுறது? என்னையா அதான் பாட்டு? ஓஹோ அந்த மாதிரி படிக்கல. ஒரு ராகமா பாடணும். ஆமா பெரிய நான் சுசீலாமா அப்படியே ராகமா புலந்து கட்டிடுவேன். அரைக்கோழி அரைக்கோழி முட்டை இட போகுது ஒரு கொட்டை கோழி இட போகுது. அது கார்த்திக் வந்தா தான் வேணும். அப்படியா பெரிய அப்படியே கொடுத்து கிழிச்சு விடுவான். ஆமா ஓடிவா. ஓஹோ